தன் ஒப்பற்ற திரைக்கதையின் திறமையால் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையும் திரும்பி பார்க்க வைத்த திரைக்கதை மன்னர். சாமானியர்களின் வாழ்க்கைக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அதில் தன்னை கதாபாத்திரமாகவும் நடிக்க வைத்து அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாயகன். பாரதி ராஜாவின் உதவி இயக்குனராக இருந்தாலும் எவரது சாயலும் இல்லாமல் கதை திரைக்கதையில் தனக்கென தனிப்பாணியை உருவாக்கி சரித்திரம் படைத்த மகா கலைஞன். இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனால் திரைக்கதைக்காக போற்றப்பட்டவர். தனது கலையுலக வாரிசு என எம்ஜிஆரால் புகழப்பட்டவர் என இத்தகைய அசாத்திய சாதனைகளுக்கு சொந்தக்காரர். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், எழுத்தாளர், இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் என பன்முக ஆற்றலால் சினிமா ஆண்டு காற்றில் கலந்த இயக்குனர் பாக்யராஜின் சினிமா பயணத்தை விளக்குகிறது இந்த செய்தி. 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த வெள்ளாங்கோயில் கிராமத்தில் பிறந்தார் பாக்யராஜ். கிருஷ்ணசாமி பாக்யராஜ் என்பதே இவரது முழு பெயராகும். சினிமா மோகத்தில் சென்னை நோக்கி பறந்த இளைஞர்கள் கூட்டத்தில் இவரும் ஒருவரே. சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைபவர்களின் உற்ற தோழனாயிருக்கும் பசியும் வறுமையும் பாக்யராஜையும் விட்டு வைக்கவில்லை எனினும் தொடர்ந்து முயற்சித்து தனது நண்பர் பாலகுருவின் மூலம் ஏழை பணக்காரன் எனும் தலைப்பில் உருவான திரைப்படத்தில் உதவி இயக்குனராக தனது கலைப்பயணத்தை தொடங்கினார் பாக்யராஜ். சில காரணங்களுக்காக அப்படம் தொடக்கத்திலேயே நின்று போக அப்போது அதே நண்பர் மூலம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக சேர பாக்யராஜிற்கு வாய்ப்பு கிடைத்தது. பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயதினிலேயே திரைப்படத்திலேயே உதவி இயக்குனராக சேர்ந்த பாக்யராஜ் தொடர்ந்து பாரதி ராஜாவிடம் பணியாற்றி சினிமா நுணுக்கங்களை கற்று தேர்ந்தார். பாக்யராஜின் எழுத்து நுணுக்கங்களும் திரைக்கதை அமைப்புகளும் பாரதி ராஜாவுக்கு பிடித்து போக தனது அடுத்தடுத்த படங்களில் கதை விவாதங்களிலும் வசன உதவிகளிலும் பாக்யராஜை இணைத்துக் கொண்டார். இப்படியாக இருவரும் குரு சிஷ்யனாக தொடர்ந்து பணியாற்றி வர தனது சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் இயக்குனர் பாக்யராஜுவிற்கு வசனம் எழுத வாய்ப்பு அளித்தும் வசனகர்த்தா எனும் பொறுப்பில் பாக்யராஜின் பெயரை அவர் குறிப்பிடவில்லை. இதனால் கோபமடைந்த பாக்யராஜ் பாரதி ராஜாவிடமிருந்து சற்று பிரிந்து சென்று தனியே படம் எடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். குரு சிஷ்யனாகிய பாரதி ராஜாவுக்கும் பாக்யராஜிற்கும் இப்படியாக சில உரசல்கள் இருந்து வந்தன. எனினும் பாரதி ராஜா தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் கதையை தொடங்க எப்படி இந்த கதையை முடிப்பது என யோசித்துக் கொண்டே இருக்க தனக்கு தன்னுடைய சிஷ்யன் வேண்டும் எனும் நோக்கில் தனது நண்பர்களை கொண்டு மீண்டும் பாக்யராஜை பணியாற்ற அழைத்தார் பாரதி ராஜா. தனது குருவின் அழைப்பை தட்ட முடியாமல் தான் தொடங்கவிருந்த புதிய படத்தின் பணிகளை நிறுத்திவிட்டு புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் எழுத்து பணிகளை தொடங்கினார் பாக்யராஜ். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் திரைக்கதையினை முழுவதுமாக எழுதிய பாக்யராஜ் அப்படத்தின் தன்மையையே மாற்றியமைத்தார். படத்தின் கதைகள் முடிந்து போக யாரை நடிக்க வைப்பது என சிந்தித்த பாரதி ராஜாவின் கண்களுக்கு பாக்யராஜே கதாநாயகனாக தென்பட்டார். சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் தான் செய்த தவறை ஈடுகட்ட எண்ணி புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் பாக்யராஜை கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அதன் பின்னர் தனது நண்பரான பாலகுரு இயக்குனராக அறிமுகமான கன்னி பருவத்திலேயே திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியதோடு வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்தார். அதன் பிறகு தான் இயக்குனராக அறிமுகமாகும் பணிகளில் தீவிரமாக இறங்கிய பாக்யராஜ் சுவரில்லாத சித்திரங்கள் எனும் திரைப்படத்தினை 1979ஆம் ஆண்டு இயக்கினார். தனது முதல் படத்தையே மிக பெரும் ஹிட் படமாக பாக்யராஜ் கொடுக்க தமிழ் சினிமாவில் அழியாத சித்திரமாக தற்போது வரையிலும் சுவரில்லா சித்திரங்கள் நிலைத்து நிற்கிறது. தனது திரைப்படத்தில் தாய் குலங்களுக்கு என தனி காட்சிகளை வைத்து பெண்களின் உணர்வுகளை உணர்ச்சி பொங்க வழங்கினார் பாக்யராஜ். அதன் பிறகு மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, ஒரு கைதியின் டைரி, சின்ன வீடு, இது நம்ம ஆளு, சுந்தரகாண்டம், ராசுகுட்டி என தாய்க்குளம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களுமே கொண்டாடும் வகையில் தொடர் வெற்றி படங்களை குவித்தார் பாக்யராஜ். ஒவ்வொரு திரைப்படத்திலும் புதுமையான கதைகளையும் தனது வித்தக திரைக்கதைகளாலும் ரசிகர்களை கட்டி போட்டார் பாக்யராஜ். தன்னுடைய இயக்கம், திரைக்கதை மட்டுமில்லாமல் தானே அத்திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்ததோடு மக்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தார். கூலிங் கிளாஸ் கதாநாயகர்களுக்கு மத்தியில் பவர் கிளாஸ் நாயகனாக வலம் வந்து வெற்றி கண்டவர் பாக்யராஜ். பாக்யராஜை ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு பிள்ளைகளாகவே பாவிக்க தொடங்கினர்.
1983ஆம் ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு திரைப்படம் இயக்குனர் பாக்யராஜின் திரைப்பயணத்திற்கு பெரும் மைல்கல்லாக அமைந்தது. ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரிப்பில் 30 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இத்திரைப்படம் அந்த காலகட்டத்திலேயே 4 கோடி ரூபாயை வசூலித்தது. முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதும் பாக்யராஜிற்கு கிடைத்தது. அவர் எழுதிய கதைகளில் எண்ணற்ற வசனங்களை அவர் கொடுத்திருந்தாலும் முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் முருங்கைக்காய் மற்றும் முருங்கை கீரைக்கென அவர் எழுதிய வசனங்கள் தற்போது வரையிலும் அவரது எழுத்தின் அடையாளமாக எல்லாம் ஒரே முருங்காமயமா இருக்கு. அதன் பிறகாக அடுத்த வருடத்தில் வெளியான தாவணி கனவுகள் திரைப்படமும் அவருக்கு பெரும் மைல்கல்லாக அமைந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்த பாக்யராஜ் உருவாக்கிய இத்திரைப்படம் மிக பெரும் வெற்றியை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. 80 காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான மற்றும் வெற்றி இயக்குநராக இருந்த பாக்யராஜின் படைப்புகள் 90க்கு பிந்தைய காலகட்டத்தில் சற்று சரிவை சந்தித்தது. அதோடு குணச்சித்திரம் மற்றும் சிறப்பு தோற்றங்களில் நடிப்பதில் கவனம் செலுத்த தொடங்கினார் பாக்யராஜ். இதற்கு முன்பே தனது எழுத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் பாரதிராஜா இயக்கத்தில் உருவாகி பெரும் வெற்றியை பெற்ற ஒரு கைதியின் டைரி திரைப்படம் இந்தியில் ரீமேக் செய்யப்பட்ட போது அத்திரைப்படத்தை பாக்யராஜே இயக்கினார். அப்போது இந்தி சினிமாவின் உச்ச நடிகராக இருந்த அமிதாப் பச்சன் நடிப்பில் ஆக்ரி ராஸ்தா எனும் பெயரில் உருவான திரைப்படம் இந்தியிலும் பெரும் ஹிட் அடித்தது. இப்படி சினிமாக்களில் பெரும் சாதனைகளை நிகழ்த்தி வந்த பாக்யராஜை தனது திரையுலக வாரிசு என அறிவித்து வியப்புக்குள்ளாக்கினார் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக மட்டுமில்லாமல் பக்தராக இருந்த பாக்யராஜுக்கு தனது வார்த்தைகளால் பெரும் மரியாதை கொடுத்தார் எம்ஜிஆர். அதற்கு பலனாக 1984ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்த எம்ஜிஆரை சந்தித்து வந்த பாக்யராஜ் எம்ஜிஆர் உயிருடனே இல்லை என கூறிய எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தை போக்கும் வகையில் தான் எம்ஜிஆரை சந்தித்தேன், இது என் குழந்தை மீது சத்தியம் என கூறி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலில் அதிமுக மிக பெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராகவே அமெரிக்காவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு திரும்பினார் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் காரணமாக அதிமுகவில் இருந்து விலகி எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார். ஆனால் புதிய கட்சியும் அவருக்கு பெரும் கசப்பான அனுபவத்தை வழங்கிட அரசியலில் இருந்தே விலகினார். சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை இப்படியாக ஒரு புறம் இருக்க பாக்யராஜின் முதல் திருமணம் அவருக்கு மீளா துயரமாக அமைந்தது. பாரதிராஜாவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய போது புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான பிரவீணாவிடம் பழக்கம் ஏற்பட்ட பாக்யராஜுக்கு நாளடைவில் அது காதலாக மாறியது. இருவருமே காதலித்து வந்த நிலையில் அது திருமணமாகவும் மாறியது. 1981ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்த நிலையில் மஞ்சள் காமாலை காரணமாக பாதிக்கப்பட்டு 1983ஆம் ஆண்டு பிரவீணா காலமாகினார். இதனால் பெரும் துயரத்திற்கு ஆளான பாக்யராஜ் மீளா துயரத்தில் இருந்து வந்தார். அதன் பிறகு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வற்புறுத்தல் காரணமாக மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்த பாக்யராஜ் டார்லிங் 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 திரைப்படத்தில் தன்னுடன் நடித்த பூர்ணிமாவை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு சரண்யா மற்றும் சாந்தனு என 2 குழந்தைகள் உள்ளனர். சினிமாவின் உச்சத்தில் இருந்த பாக்யராஜ் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்ததோடு இறுதியாக யூடியூப் தளத்திலும் சேனல் ஒன்றை ஆரம்பித்து வீடியோக்களை பதிவு செய்து வந்திருந்தார். தனது சினிமா வாழ்க்கையின் குறு ஆசானாக இருந்த பாரதிராஜா உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த 10ஆம் தேதி காலமாகிய போது கண்ணீர் சிந்தியபடி இறுதி மரியாதையை செலுத்தினார் பாக்யராஜ். சினிமா கற்றுக் கொடுத்த ஆசான் சப்தமிடாமல் கண்களை மூடி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கண்கலங்கிய பாக்யராஜ் அடுத்த சில நாட்களில் நம்முடைய மூச்சை நிறுத்தப் போகிறோமே என்று சற்றும் கூட எண்ணி பார்த்திருக்க மாட்டார். ஜூன் 27ஆம் தேதி அதிகாலையில் வழக்கம் போல் நடைபயிற்சியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த பாக்யராஜ் திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். திரையுலகின் வற்றாத ஜீவநதியாய் திரைக்கதையின் ஆசானாய் தமிழ் திரையுலகை உயர்த்தியதோடு தமிழ் சினிமா ரசிகர்களின் ரசனையினை பொங்க செய்த தனித்துவ குரலின் நாயகன் பாக்யராஜ் இப்பூலோகத்தை விட்டு மறைந்தாலும் அவரின் எழுத்துக்கள் தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் ஒவ்வொருவரின் சிந்தனையிலும் கவிபாடிக்கொண்டே இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.